எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய், எதை உன்னை புலம்ப வைத்துக் கொண்டிருக்கிறது, அதையே தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். God will change that into dancing. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We greet you all in the name of Jesus, who can turn all of your impossibilities into possibilities. இன்றைக்கும் இந்த சாத்தியம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக நேரடியாக உங்கள் வீட்டிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். It's such a great joy for us to meet you all at your homes today through this program called It's Possible. இந்த நிகழ்ச்சியை குறித்தும் ஏஞ்சல் டிவி குறித்தும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் இடத்துல தெரிவிக்க மறந்து விடாதீர்கள். Do not forget to inform about this program to all your near and dear ones. அதன் வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்களும் பிரசங்கிக்கிறீர்கள். Through that even you will be preaching the gospel of Jesus. கடந்த நாட்களிலே தேவன் உங்களுடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சியாய் கேட்டு தேவனுக்கு நன்றி செலுத்த தேவன் கிருபை செய்தார். Last days we heard about all of your testimonies and prayer requests and we thank the Lord for that. உங்களுடைய ஒவ்வொரு பேருடைய ஜெப விண்ணப்பங்களும் ஜெப குறிப்புகளும் என்னிடத்திலே வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். Do not forget that all of your prayer requests have been coming to me. தொடர்ந்து ஏஞ்சல் டிவிக்காக ஜெபிங்க. Continue to pray for Angel TV. எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிங்க. Pray for our ministry. இந்த நாட்களில் லாக்டவுன்னாலே எங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் வழியாக தான் இப்போ சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. Especially in these days of lockdown, our services are going through online. நீங்க வேற எந்த சபையின் ஆன்லைன் ஆராதனையிலும் பங்கு பெறவில்லை என்றால் உங்களை எங்களுடைய ஆன்லைன் ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பங்கு பெறும்படி நாங்கள் வரவேற்கிறோம். If you are not participating in any of the online worship services on Sunday, we invite you to be a part of our online worship which happens every Sunday at 9 a.m. அதை குறித்து நீங்கள் மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் எங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜாகவோ இல்லை தொலைபேசி வழியாக அழைத்து எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். If you want to get further details about it, then please drop in a WhatsApp message or call us on our prayer line number. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த வசனத்திற்கு நேராய் நாம் செல்வோம். Let's turn our attention to the word that God has given us today. சங்கீதம் 30:11-12. Psalms 30:11-12. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். You have turned for me my mourning into dancing. You have put off my sackcloth and clothed me with gladness. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். To the end that my glory may sing praise to you and not be silent, O Lord my God, I will give thanks to you forever. சங்கீதக்காரன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். Here the psalmist gives thanks to the Lord. அவன் வாழ்விலே தேவனை ருசித்திருக்கிறான். He has tasted Lord in his life. பல இடங்களிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்திருப்பதனாலே, since he has experienced the love of God in different areas, தன் வாழ்வின் பலதரப்பட்டிலே தேவனின் அன்பை ருசித்திருப்பதனாலே, since he has experienced the love of God in different areas of his life, அவனுடைய அனுபவத்தினால் பேசுகிறார். he speaks with his experience. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீர். You have turned my mourning into dancing. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is listening to this program today, இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கும் தருகிறார். God is giving you this promise today. உங்களுடைய ஒவ்வொரு பேருடைய புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். God will turn all of your mourning into dancing. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? உங்க புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற போகிறது. All of your mourning will turn into dancing. பின்பு சொல்லுகிறார், உன் இரட்டை களைந்து போட்டு. And after that he says, remove your sackcloth மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுவாராம். and clothe me with gladness. மகிழ்ச்சி என்னும் கட்டு என்றால் என்ன? What does it mean to say clothed with gladness? சந்தோஷத்தினால் நம் இருதயம் நிரப்பப்படுகிற அனுபவம். It is an experience where the joy is filled in our heart. இன்றைக்கு நீ எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? What are you murmuring about today? எதை உன்னை புலம்ப வைத்துக் கொண்டிருக்கிறது? What is the thing that is making you murmur?
அதையே தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். God will change that into dancing. உன் புலம்பலை தான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். God will turn all of your mourning into dancing. அப்பனா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்க. That means there is something that you are mourning about. ஏதோ உங்க இருதயத்தை வருத்தத்துக்குள்ள உண்டாக்கி இருக்கிறது. Something has pained your heart. அது உங்களுடைய வேலை காரியமா இருக்கலாம். Maybe it's your work. உங்களுடைய வியாபார காரியமா இருக்கலாம். It might be related to your business. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் காரணமா இருக்கலாம். It might be something of your family. உங்க பிள்ளைகளை குறித்துதான புலம்பலா இருக்கலாம். It can be a mourning regarding your children. எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? What are you mourning of? மகனே மகளே, உன் புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். Son and daughter, God will turn your mourning into dancing. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Those of you who believe, raise your hands and say hallelujah. இந்த வசனங்கள்லாம் வாய்ஸ் ஆக்டிவேட்டட் வசனங்கள். All these verses are voice activated verses. இந்த வார்த்தைகள் பேசப்படும் பொழுது ஆமென் என்று அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது அப்படியே உங்களுடைய வாழ்விலே நடக்கும். As soon as we speak these words, if you receive it saying amen, then it will start working in your life. ஆமென் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே பிடித்துக் கொள்வதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. When you say amen, that means you're receiving it. இந்த வார்த்தைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. This word has been spoken to thousands and millions of people around the world. ஆனால் அதை தன் இருதயத்திலே பெற்றுக்கொள்ளுகிறவர்களோ சிலராய் இருக்கிறார்கள். But there are many few who receive it in their heart. அந்த சிலராய் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். And God has chosen you as few of them. இந்த புலம்பல்களுக்குள்ளே தேவன் ஒரு ஆனந்த களிப்பை உண்டாக்கி இருக்கிறார். God has created a joy in this mourning. எதை குறித்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? What are you mourning of? ஒருவர் சவுத் ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு விவசாயியாய் காணப்பட்டார். There was a farmer in the land of South Africa. அவருடைய ஒரு சின்ன நிலத்துல விவசாயம் செய்து கொண்டு வந்தார். He was working for a small land. அந்த சின்ன நிலத்துல எப்பொழுதும் உழுது அதில் விதைத்து அதோடைய அறுவடையை பார்த்து அந்த சின்ன நிலத்து பக்கத்துல ஒரு சின்ன குடிலை வீடாக கட்டி தன் குடும்பத்தோடு வசித்து கொண்டு வந்தார். He lived in that small land and he used to plow, sow and harvest in that land. அந்த வீட்டுக்குள்ளே அவள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவருடைய இருதயத்திலே எப்பொழுதும் ஒரு புலம்பல் காணப்பட்டது. As he was living in that small house, he always was mourning in his heart. அவர் சொன்னாராம், எப்பொழுதும் என் கனவு என்னவென்றால் நான் ஒரு வைர வியாபாரியாய் மாற வேண்டும். He always had a desire to become a diamond trader. நான் உலகத்தில் மிக பிரபலமான ஒரு வைர வியாபாரியாய் ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்ட நான் இந்த சின்ன நிலத்தில் ஒரு விவசாயியாய் வேலை செய்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருந்தார். He always mourned thinking that he desired to be a biggest diamond trader, but rather he is staying in a small hut. ஒவ்வொரு நாளும் காலையில போய் புலம்பிக் கொண்டே அந்த மாடை எருதை ஓட்டுவாராம். Every morning he mourns about it and he tills the ground. அதை செய்யும் போதெல்லாம் சொல்லுவாராம், ஐயோ இதுக்கு நான் பிறந்தவனே கிடையாது, புலம்பிக் கொண்டே இருந்தார். And whenever he did that, he always murmurs, telling that I was not born to do this. அவனுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாராம், நான் வைர வியாபாரி தான் ஆகணும், நான் ஏன் இதை செய்யறேனே எனக்கு தெரியல. He looks at his wife and children and says, I am supposed to be a diamond trader. I do not know why I am doing this. ஒரு நன்றி இல்லாத இருதயம் எப்பொழுது அவர் இருதயத்திலே காணப்பட்டது. He always had an ungrateful heart. அப்பொழுது ஒரு முறை அவருடைய நண்பர் அவரை பார்த்து சொன்னார்களாம், Once a friend looked at him and said, டேய் நீ ஒரு பெரிய வைர வியாபாரியா ஆக வேண்டும் அல்லவா உன்னுடைய கனவும் உன்னுடைய லட்சியமும்? all your desire and dream is to become a diamond trader. நீ இந்த சின்ன நிலத்துல உன்னுடைய வேலையை செய்வதனால தான் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். You are doing your work in the small land and that is why you are mourning about it. இந்திய தேசம் என்கிற ஒரு தேசம் இருக்கிறது. There is a country called India. அந்த இடத்திலே நிறைய வைரங்கள் இருக்கிறதா. And there are a lot of diamonds there. எங்க பார்த்தாலும் வைரம் இருக்கிறதா. There's diamonds all over. நீ அந்த இடத்திற்கு செல்வா என்றால் பெரிய வைர வியாபாரியாய் நீ மீண்டும் திரும்பி இந்த தேசத்துக்கு திரும்பி வரலாம். If you can go there, you can come back as the biggest diamond trader. அவருக்குள்ள பெரிய கனவு வந்தது. He had a big dream. அந்த சின்ன நிலத்தை இன்னொரு ஒரு ஏழை விவசாயி இடத்துல வித்தார். He sold that small land to another farmer. அவருடைய குடும்பத்தை ஒரு வாடகை வீட்டில் வைத்தார். He kept his family in a rented house. அந்த இடத்திலிருந்து கிளம்பி ஒரு கப்பலை பிடித்து இந்திய தேசத்திற்கு வந்து சேர்ந்தார். He took a ship and came back to India. இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும், இந்த இடத்துல வைவரெல்லாம் பெருசாக கிடையாது.
People who live in India, like you and me, know there's no diamond here. மிகப்பெரிய கனவுகளோடு லட்சியத்தோடு இந்திய தேசத்துக்குள்ள அவர் காலடி எடுத்து வைத்தாராம். With great dreams and desires, he kept his feet in India. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தேடினார், வைரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. He searched from Kashmir to Kanyakumari and he couldn't find diamond. என்ன செய்வது என்று தெரியவில்லை. He did not know what to தன் do. குடும்பத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதினார். He wrote a letter to his family. நான் கனவோடு வந்தேன். I came here with dreams. இந்திய தேசத்திற்கு வந்தால் மிகப்பெரிய வைர வியாபாரியாய் மாறுவேன் என்று நினைத்தேன். I thought if I go to India, then I'll become a big diamond trader. ஆனால் ஏமாற்றப்பட்டேன். But I was cheated. எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். I lost everything. இனி எனக்கு எந்த லட்சியமும் இல்லை. Now I don't have any hopes. என் குடும்பமே என்னை மன்னித்து விடு My dear family, please forgive me. என்று சொல்லி தன் உயிரை அங்கிருந்த ஆற்றங்கரையிலே தன்னை தூக்கி எறிந்து மாய்த்து கொண்டார். And he jumped himself into a river and died. மிகப்பெரிய வேதனை. It was such a devastating state. அந்த குடும்பம் எல்லாம் உடைந்து போனது. The family was broken. ஆனால் புதிதாக இந்த நிலத்திற்கு, இவன் புலம்பி தள்ளின இந்த நிலத்திற்கு ஒரு புதிதாக ஒரு குடும்பம் வந்திருக்கிறது. And this land which he had sold, there was a new family that came in there. அந்த குடும்பம் வந்து மிக சந்தோஷத்தோடு அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் உழுவார்கள். And this family was very happy and they plowed it every day. ஒரு நாள் அந்த மனிதன் உழுது கொண்டிருக்கும் பொழுது, And one day when this farmer was plowing the land, அந்த உழுகிற அந்த காரியத்திலே ஒரு சின்ன ஒரு கண்ணாடி தவளையை கண்டார். and when he was tilling the ground, he saw a glass piece. அந்த கண்ணாடி காரியத்தை எடுத்துக்கொண்டு, இது ரொம்ப அழகா இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில கண்ணாடிகளை எடுத்துக்கொண்டு வந்து அதை தன் வீட்டுக்குள்ளே ஒரு இடத்தில் வைத்து விட்டார். He took few of the glass pieces that he found and he said, "Oh, this looks beautiful," and he kept them in his home. அந்த வீட்டுக்குள்ளே வைத்து அதை மிக அழகாக ஒரு இடத்திற்கு வைத்து விட்டார். He brought it to his home and kept it in a different place. புதிதாக இந்த குடும்பம் அந்த ஊருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஊரில் இருக்கிற ஊழியர் அவர்களை சந்திப்பதற்காக, வீட்டு சந்திப்பதற்காக அந்த வீட்டுக்கு வந்திருந்தார்கள். And a pastor who got to know that this family has moved in recently went to meet that family. அந்த வீட்டுக்குள்ளே சென்று பார்த்த உடனேயே இந்த ஊழியர் அவரை பார்த்து கேட்டாரா, இன்னும் ரொம்ப அழகான கண்ணாடிகளை உங்களுடைய மேஜையில் வைத்திருக்கிறீர்களே. And when this pastor came to that family, he looked at these glass pieces and said, "Oh, these glass pieces look so beautiful." இந்த நிலத்தை நான் வாங்கியிருந்தேன், எனக்கு இதை குறித்து எதுவும் எனக்கு தெரியாது ஐயா. நான் இந்த கண்ணாடிகளை பார்த்த உடனே என்னுடைய சின்ன வீட்டில் ஒரு அழகு உண்டாக்குமே என்று சொல்லி ஒரு அழகு சாதனமாய் இதை நான் உள்ளே வைத்திருக்கிறேன். He said, "I do not know about this. As I was tilling this ground, I found these glass pieces, and because I want to make my home more beautiful, I brought these and adorned my home with these glass pieces." இந்த ஊழியர் சொன்னாராம், உடனடியாக இதை கொண்டு போய் நம்ம அரசாங்கத்தில் காண்பிக்க வேண்டும். And the pastor immediately said, "We have to show this to the government." இது வைரமாய் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. There are chances that this could be diamonds. அவர்கள் போய் அன்றைக்கு அரசாங்கத்திற்கு காண்பித்தார்கள். And they showed that to the government that day. அந்த நாளிலே அது எத்தனையோ கோடிக்கணக்கான மதிப்புள்ள வைரங்களாய் அது காணப்பட்டது. And in those days, these were the diamonds which were worth millions of rupees. நான் சொல்லுவது கட்டுக்கதை அல்ல, உண்மையாகவே நடந்த சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I am not telling you any fake stories, but this is the real incident. இன்றைக்கும் அது ஒரு மிகப்பெரிய பிரபலமான மைனாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. And even today, this has been one of the prominent mines. ரஷ்யா தேசத்திலே பயன்படுத்தப்படுகிற வைரம் அங்கிருந்து எடுக்கப்படுகிறது. The diamonds that are used in Russia are being mined from that place. யுனைடெட் கிங்டம் உடைய மகாராணி உபயோகம் பண்ணுகிற அந்த கிரீடத்தில் வைக்கப்படுகிற அந்த வைரமும் இங்கிருந்து எடுக்கப்பட்டது தான். The diamonds that are found on the crown of the Queen of United Kingdom are also taken from there. அன்றைக்கு அந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாய் மாறினான். Those days, that man became a very big millionaire. ஒருவன் புலம்பி அதை விட்டு வெளியே போனான். One person moaned about it and came out of it. ஒருவன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றிக்கொண்டான். And the other person turned this mourning into dancing. இன்றைக்கு நீ எதற்குள்ள இருக்கிறாயோ தேவன் அதை வைரமாக மாற்றுகிறார். Today, in what situation you are in, God will turn that into diamond. அதை தேவன் நன்மையாக மாற்றுவார். God will turn it to be good. உன் வாழ்வில் இருக்கிற இந்த சூழ்நிலை நன்மையாக மாறும். The situation in your life will turn to be good. சத்ருவானவன் திண்மைக்காய் கொண்டு வந்திருக்கலாம், தேவன் அதை நன்மையாய் மாற்றுவாராம். The enemy might have bought it for evil, but God will turn it to be good. இன்றைக்கு எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? What are you mourning of today? தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார். God will turn it to be good. வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும்.
In the word we can see. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read a verse. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். John 20 verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Then the same day at evening, being the first day of the week, when the doors were shut where the disciples were assembled for fear of the Jews, Jesus came and stood in the midst and said to them, Peace be with you. ஒரு சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி இருந்த இடத்திலே தங்களுடைய சமாதானத்தை இழந்து போனார்கள். On one evening, when the disciples had gathered together, they had lost their peace. எல்லா சீஷர்களும் கூடி இருக்கிறார்கள். All the disciples were gathered. எதற்காக கூடி இருக்கிறார்கள்? Why did they gather? புலம்புவதற்காக. To mourn. எதை குறித்து புலம்புவதற்காக? What were they mourning of? கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். They were mourning of the death of Jesus. இந்த இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சு கடைசில நம்மளுடைய உயிருக்கும் பாதிப்பு வந்துருச்சே. Oh, we were ministering with Jesus and now even our life is under threat. இயேசுவோடு கூட போகும்பொழுது நல்ல மரியாதைலாம் இருந்துச்சு. We had so much of respect when we walked with Jesus. புதிய ஊர்ல நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. Many people welcomed them in the new cities. இப்போ அவரை கொன்னுட்டாங்க. And now they have killed him. இனிமே எங்களுக்கு எதிர்காலம் என்ன? What is our future hereafter? இனி எல்லாம் போயிடுச்சோ? Have we lost everything? கை நழுவி போயிடுச்சோ? Everything is lost out of our hands. இனி நம் எதிர்காலம் என்னவா இருக்க போகிறது? What is our future? என்கிற ஒரு புலம்பல். They were mourning of it. வேதவசனம் சொல்லுகிறது பயத்தினால் பூட்டி இருந்தார்கள். The word of God says, because of fear, the doors were shut. புலம்பல் வரும்பொழுது என்ன ஆகிறது? What will happen when the mourning comes? எதனால் புலம்புகிறோம்? Why do we mourn? பயம் வருவதனால் புலம்புகிறோம். Because when the fear comes. சமாதான இன்மையினால் புலம்புகிறோம். We mourn because of the peacelessness. சமாதானமே போய்டும். All our peace will be lost. இந்த பிள்ளைகளுக்கும் அப்படியே தான் ஆனது. Same way even these children faced. இன்றைக்கு எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? What are you mourning of? உன் வேலையை இழந்தாயோ? Have you lost your job? வியாபாரத்தை இழந்தாயோ? Have you lost your business? உன் வாழ்க்கையை இழந்தாயோ? Have you lost your life? உன் எதிர்காலத்தை இழந்தாயோ? Have you lost your future? பெற்ற குழந்தையை இழந்தாயோ? Have you lost the child that you were born? எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? What are you mourning of? இழப்பின் மத்தியில் இருந்த சீஷர்களை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். Jesus came searching for the disciples who were amidst of the lost. இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன முதல் வார்த்தை என்ன? The first word that Jesus spoke was, உங்களுக்கு சமாதானம் என்றார். Peace be with you. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த வார்த்தையை தேவன் உங்களுடைய இல்லத்துக்குள்ளே அனுப்புகிறார். Through this program, God is sending this word into your home. உங்களுக்கு சமாதானம். Peace be with you. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Today God is looking at you and telling you, உங்களுக்கு சமாதானம். Peace be with you. உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவதாக. Peace be with you. இந்த வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுதே As these words are being spoken, ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்வதை நான் உணர்கிறேன். I feel in my spirit that a divine peace is occupying your heart. உங்களுக்கு சமாதானம். Peace be with you. அநேக பேர் தங்களுடைய தூக்கத்தை இழந்து விட்டார்கள். Many people have lost their sleep. காரணம் என்ன? What is the reason? சமாதானம் இல்லை. No peace. தன்னுடைய வேலையை நினைத்தால் சமாதானம் இல்லை. They do not have peace when they think about their job. தன் வியாபாரத்தை நினைத்தால் ஒரு பெரிய ஆபத்து தான் தெரிகிறது. When they think about their business, they see some disaster. தன் எதிர்காலத்தை குறித்து நினைத்தால் எல்லாம் அபாயகரமாக இருக்கிறது. When they think about the future, everything looks dangerous. என்ன நடக்க போகிறது என்று தெரியல. They do not know what is going to happen. இந்த நாட்களில் நிறைய பேர் தொலைபேசியின் வழியாக அழைத்து சொல்லுகிற பெரிய கம்ப்ளைண்ட் இதுதான். Many people these days are calling up and this is the biggest complaint that we are receiving. தூக்கம் இல்லை. They do not have sleep. ஆனா அதே டைம்ல சில பேருங்க இருக்காங்க. But at the same time there are others. மெசேஜ் கேட்கும்போது நல்லா தூங்கிடுவாங்க. They sleep well when they listen to messages. நைட்ல தூங்க மாட்டாங்க. They do not sleep at night. அவங்களுக்கு எப்போ தூக்கம் வரும்னா When will they sleep? செய்தி வல்லமையா போயிட்டு இருக்கும்போது. When the message is being spoken powerfully. அது எப்படி தான் வருதுன்னு தெரியல. I do not know how they. எனக்கு சில பேரை தெரியும். I know some people. முழங்கால நின்னு தூங்குவாங்க. They sleep on their knees. சரி, அது ஒரு பெரிய கிருபைன்னு வெச்சுக்கோங்களேன். Okay, that's a great blessing, I would say. அது அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபை. That's a grace God has given them. ஒரு சகோதரி இருக்காங்க. I know a lady. அவங்க முழங்கால நின்னு தூங்குவதை நான் பார்த்திருக்கேன். I have seen her sleeping on her knees. ஆச்சரியமா இருக்கும். It would be shocking to me. பெரிய gift அது. It's a great gift. முழங்கால தூங்க முடிகிறது.
sleeping on the knees. ஆனா நம்முடைய अनेक பேர் மத்தியிலே பயத்தினால் தூக்கமின்மை காணப்படுகிறது. But these days many of us are not able to sleep because of fear. சரியா தூங்கலனா வெச்சுக்கோங்களேன். If you don't sleep well, காலைல எல்லாமே புலம்பலா இருக்கும். everything will be mourning the next day. நீங்க ஒரு ராத்திரி சரியா தூங்காம காலைல எழுந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போங்களேன். If you don't sleep well at one night and the next day if you get up and do something, அந்த காரியமே தலைகீழாய் மாறிடும். and that thing will be toppled up. அது சக்சஸ்ஃபுல்லாவே இருக்காது. It will never be a successful thing. எல்லாமே ஃபெயிலியரா மாறிட்டே இருக்கும். Everything will turn to be failure. சத்ருவானவன் இரவிலே உங்களுடைய தூக்கத்தை குலைக்கிறான். The evil one will disturb your sleep at night. உன் சமாதானத்தை கெடுத்து போடுகிறான். He is disturbing your peace. अनेक பேருக்கு இருளை கண்டால் பயம். Many people are afraid of the darkness. இருட்டை பார்க்க முடியாது. They cannot see darkness. இதெல்லாம் சத்ருவானுடைய வஞ்சனைகளே. It's all the deception of the evil one. ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்கிறார் என்று பாருங்களேன். Let's see what God says in the word. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். Book of Proverbs chapter 3 verse 24. இதை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். Today God is giving you this as a promise. உங்களுக்கு சமாதானம். Peace be with you. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார். Today God is telling you. 24வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 24. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். When you lie down you will not be afraid. Yes, you will lie down and your sleep will be sweet. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களிடத்திலே சொல்லுகிறார். God is giving you this promise through this program. இதுவரைக்கும் நீ படுக்கும் பொழுது பயந்திருக்கலாம். All these days maybe you will be afraid when you are asleep. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார். Today God is telling நீ you. படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய். When you sleep you will not be afraid. பயம் உன்னை அணுகாது. Fear will not come near you. பின்பு இரண்டாவது பகுதி சொல்லுகிறது. The second portion நீ says. படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். When you sleep your sleep will be sweet. இன்றைக்கு இன்பமான நித்திரையை உனக்கு தேவன் தர விரும்புகிறார். God wants to give you a sweet sleep. சரியா தூங்கல என்கிற வார்த்தைகளை கேட்ட நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து There's an end to the words that you have been saying that I have not been sleeping well. இன்பமான நித்திரை தேவன் தரப்போகிறார். God will give you a sweet sleep. தூக்க இன்மையின் சத்ருவின் வல்லமையை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாங்கள் அறுத்தறிகிறோம். Today through this program we cut off every powers of the darkness that is causing sleeplessness. இந்த தூக்க இன்மை உனக்குள் புலம்பல்களை கொண்டு வருதல்லவா, இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் அறுத்தறிகிறோம். These sleeplessness is bringing you to mourn and all these things we put it down in the name of உன் Jesus. பயத்தை தேவன் எடுத்து போடுவாராக. God is taking away all the fear. உன் இருதயத்தில் இருக்கிற பயத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. May the bondage of fear in your heart be broken in the name of Jesus. இப்பொழுது தேவன் அதற்கு விடுதலை தருகிறார். God is giving you a deliverance right now. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவன் உனக்கு ஒரு விடுதலையை தருகிறார். God is giving you a deliverance as you are watching this program. உன் நித்திரை இன்பமாயிருக்கும். May your sleep be sweet. உனக்கு இன்பமான நித்திரையை தேவன் தரப்போகிறார். God wants to give you a sweet sleep. அதை அல்லவா நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். Is that what you are expecting? இன்றைக்கு ராத்திரி உங்களுடைய தூக்கத்திலே ஒரு மாற்றம் இருக்கும். Today in your sleep there will be a change. இந்த வசனம் தேவன் உங்களுக்காக பேசுகிறார். God is speaking this word to you. இந்த ராத்திரி உங்களுடைய உறக்கம் உங்களுடைய தூக்கம் இன்பமாயிருக்கும். Tonight in today's sleep you will have a sweet sleep. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? சீஷர்களும் தங்களுடைய தூக்கத்தை இழந்து போனார்கள். Even the disciples lost their sleep. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். God says peace be with you. நீ எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ What are you mourning of? அதை நான் ஆனந்த களிப்பாய் மாறும். I will turn that into dancing. அவங்க புலம்பினார்கள். They mourned about it. கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து புலம்பினார்கள். They mourned about the death of Jesus. ஆனால் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய ஜீவனாய் மாறினது. But his death and resurrection was a great life in their life. எதை குறித்து புலம்பினார்களோ அதுவே அவருடைய வாழ்விலே சுவிசேஷமாய் மாறினது. Whatever they mourned about, that became a gospel in their life. அவர்கள் எதை குறித்து புலம்பினார்களோ அதுவே அவங்களுடைய வாழ்க்கையாய் மாறினது. Whatever they mourned about, that became their life. அவங்க எதை குறித்து புலம்பினார்களோ அதுவே அவங்களுடைய ஊழியமாய் மாறினது. Whatever they mourned about, that became their ministry. அந்த ஊழியத்தை கொண்டு அவர்களை ஆதி அப்போஸ்தலர்களாக தேவன்
உருவாக்கினார். And through that ministry, God prepared them to be the initial apostles. இன்றைக்கு நீ சென்று கொண்டிருக்கிற நெருக்கமான சூழ்நிலைகள் நன்மைக்கே என்று தேவாவியானவர் பேசுகிறார். The Spirit of God is telling you that the situation that you are going through is for your good. புலம்புவதை நிறுத்து. Stop mourning about it. எதிர்பார்ப்போடு இரு. Be with an expectation. தேவன் ஒரு நன்மையை செய்ய போகிறார். God is about to do a good thing. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? முழங்கால் படிங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Kneel down and I would like to pray for you. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். Heavenly Father, we thank and praise your name. இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தை ஒரு அசாதாரணமான தைரியத்தினால் நிரப்பினதற்காக நன்றி. Thank you, Lord, for filling our heart with supernatural boldness today. இவருடைய புலம்பல்களை எல்லாம் எடுத்து போட்டதற்காக நன்றி. Thank you, Lord, for you have taken away all their mournings. அநேக பேருக்கு தங்களுடைய நோயின் ஆதிக்கங்கள் புலம்பலை கொண்டு வந்திருக்கிறது. The height of the sickness have made them to mourn. அதிக வலி, சரீரத்தில் இருக்கிற வலியினாலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். They have been mourning because of the pain in their body. அவங்களால தாங்க முடியல அப்பா. They are not able to bear it, Lord. அவங்களுக்காக மனம் இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for you coming down for them. இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறீர். Lord, you have given them as a promise today. புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று. You will turn their mourning into dancing. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளிலே ஒரு மாற்றத்தை இன்று காண்பார்களாக. In the name of Jesus, we command that every mourning that they are going through will be changed today. இப்பொழுதே அந்த அற்புதத்தை செய்வதற்காக நன்றி. Thank you, Lord, for you have done this miracle. கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நோக்கி நீட்டப்படுவதற்காக நன்றி. Thank you, Lord, for your hand is stretched forth towards them. அற்புதத்தை இப்பவே நீங்க அனுப்பிட்டீங்க. Thank you, Lord, for you have sent the miracle right now. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Thank you, Lord, for that. எல்லா தூக்க இன்மை எடுக்கப்பட்டதற்காக நன்றி. Thank you, Lord, for you have removed every sleeplessness. இன்பமான நித்திரை தருவேன் என்று சொன்னீர் அல்லவா? You have told that you will give them a sweet sleep. உன் படுக்கையிலே நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீர் அல்லவா? You said that you will not be afraid when you sleep. இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக நன்றி. Thank you, Lord, for all these promises will be fulfilled today. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. Bless each one of them, Lord. பெரிய காரியங்களை செய்யும். Do great things. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நல்ல In பிதாவே. the name of Jesus we pray. ஆமென். Amen. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டீர்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have listened to this message and I believe that this has been a blessing to you. நீங்கள் பெற்ற அனுபவங்களையும் உங்களுடைய சாட்சிகளையும் எங்களுக்கு தெரிவிக்க மறந்து விடாதீர்கள். Do not forget to share your experiences and testimonies with us. அடுத்த வாரம் இந்த செய்தியின் தொடர்ச்சியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். I'll meet you again next week with the continuation of this message. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் ஜெமி. Until then, this is your brother, friend, Pastor Justin Samuel signing off along with Jemmy. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you.